எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிப்னோக்கி ஃபிப் லெவல் நம்ம அதாவது ஷேரில் ஃபிப் லெவலில் யூஸ் பண்ணுவோம். ஃபிப்போட எப்படி ஒர்க் ஆகுது என்ன அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபிப்னோக்கி எண்கள் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பேசிக்கான இதை பார்த்துட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபிப்னோக்கி எண்கள் ஸோ இதை யார் கண்டுபிடிச்சதுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெர்கிந்தியர் இவர் தான் வந்து. ஸோ இவரோட பேர் தான் வந்து இவர் இத்தாலிய கணிதவியலாளர். இவருக்கு வந்து பல பேர் இருக்குது. இவர் வந்து எந்த பேரால் இது பண்ணுறாங்க, விசா லியோனோடோன் இது பண்ணுறாங்க. இவருக்கு இன்னொரு பேர் தான் ஃபிப்னோச்சின்னு வச்சுருக்காங்க. ஸோ இவர் தான் வந்து 13ஆம் நூற்றாண்டில் ஃபிப்னோச்சின்றதை வந்து இது பண்ணியிருக்காங்க. வடமொழியில் சந்தன் சாஸ்திரம் சீரியல்னு இவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பேர் ஸோ நம்மளுங்க ஃபோட்டோலாம் எதுவும் இல்லை கிடைக்கல. இவங்களோட ஃபோட்டோ தான் இருக்குது. இவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது என்னென்னா நம்ம இதில் வந்து யாப்பு நூலில் வந்து 12ஆம் நூற்றாண்டுலேயும் ஸோ பேசிக்காக இவங்களை வந்து 13ஆம் நூற்றாண்டு சேம் இதில் தான் மேக்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த 1:1 நமக்கு என்ன வரும் 2, அதாவது மறுபடியும் நீங்கள் 1:2 கூட்டினா 3 அதை தான் கொடுத்துருக்காங்க. 1:1 என்பதை எடுத்துக்கொண்டால் அடுத்து வரும் மூன்றாவது எண் அதிகம் தொடர்பு இல்லாத. சரி, அடுத்து மூன்றாவது எண் அதாவது 1:1 கூட்டினா 2. நான்காவது எண் பார்த்தீங்கன்னா 1:1 + 2 3. ஐந்தாவது எண் வந்து அதாவது நம்ம என்ன பண்ணணும், 4 விட்டுருணும், 2 5 2யும் 3யும் பண்ணுறோம், அதாவது 5. இப்படி நீங்கள் ஒரு நம்பரை விட்டு பண்ணுறப்போ ஸோ உங்களுக்கு அடுத்த நம்பரோட இது கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் டோட்டலாக கால்குலேட் பண்ணுறப்போ தான் நமக்கு அந்த கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம் 1.618 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இது இங்கெல்லாம் இதுவாகுதுன்னா பூவோட சர்க்கிள் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஸோ அந்த சர்க்கிளில் நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் இலையோட சர்க்கிளில் இது பண்ணாலும் இந்த இதுதான் வருது. அதாவது ட்ரீ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளவர் இல்லை. ஸோ நம்ம அதை பார்ப்போம் ஃபர்தராக வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நம்ம லைவில் பார்த்துடலாம், சார்ட்டில் பார்த்துடலாம். ஸோ நான் நிஃப்டி சார்ட் எடுத்திருக்கேன். நமக்கு இப்போது மந்த்லியிலே போயிடலாமே. இதுதான் ஃபிப் லெவல். நான் இங்கே ஒரு ஹை டு டேயில் போகணும். ஃபிப்பில் நம்ம கேண்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் டேயில் போனால் கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு ஹை டு இந்த ஒரு லோ கொடுக்குறேன். எப்போ எல்லாமே மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் ஆகுதுதான். ஸோ நமக்கு இங்கேருந்து மார்க்கெட்டு டவுன்லேருந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு 0.618 வரைக்கும் வந்திருக்கு. வந்து இந்த கோல்டன் ரேஷியோ கட் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு மெயின் கோல்டன் ரேஷியோ. அதாவது இங்கேருந்து அப்லான மார்க்கெட்டு இங்கே வந்து ஒரு ரிவர்ஸ் ஆகிருக்கு. ரிவர்ஸ் ஆன இடத்தையும் நம்ம மார்க்கெட் தான் என்ன தான் எடுத்திருக்கு, ரீடெஸ்ட் எடுத்த இடம் வந்து 0.618. இதை நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணணும், ஃபிபோ வந்து எங்கெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும்னா, ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். ஒரு ப்ரீவியஸ் ஹை இது வந்து நமக்கு ஹை, இங்கேருந்து நான் ப்ரீவியஸ் லோ வந்து எனக்கு இந்த லோ நான் கனெக்ட் பண்ணுறேன். மார்க்கெட்டு இங்கேருந்து டவுனான மார்க்கெட்டு மறுபடியும் எங்கே தான் வந்து ரீடெஸ்ட் ஆகிருக்கு 0.618. ஸோ கரெக்டாக அந்த கோல்டன் ரேஷியோவில் வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு மார்க்கெட்டு இதுக்கு மேலே போக முடியல. ஓகே, இங்கேருந்து ஃபர்தராக மார்க்கெட் மேப் நான் இருந்தாலும் ஓவர் ஹை ப்ரீவியஸாக ஓவராலாக பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து கரெக்டாக
0.618 எங்கே தான் வந்து ரீடெஸ்ட் ஆகிருக்கு 0.618 ஓவராலாக பார்த்தாலும் உங்களுக்கு அதான் வரும். நீங்கள் ப்ரீவியஸ் ஹைட்லேருந்து ஒரு லோ போட்டிங்கனாலும் அதுதான் வரும் 0.618. ஃபர்தராக இந்த பாயிண்ட்டை பிரேக் ஆகி மேலே போகுதுன்னா நமக்கு அடுத்த சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ இப்படி தான் ஃபிபோ வந்து எப்பயுமே என்ன பண்ணால் ஒரு செல் ட்ரெண்ட்னா ஒரு ஹை டு ஒரு லோவும், இதே ஒரு பை ட்ரெண்ட்னா ஸோ நம்ம மார்க்கெட் இங்கேருந்து டவுன் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த லோ டு ப்ரீவியஸ் ஹை போடுறேன். ஏன்னா நமக்கு இங்கேருந்து முடிஞ்ச மார்க்கெட் அடுத்து என்ன தான் ஆகணும்னு நம்ம பார்க்கணுன்னா என்ட்ரி எங்கே எடுக்கணும்னா, இப்போ நீங்கள் இங்கேருந்து மார்க்கெட் அப் ஆகிட்டுருக்கு, எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் பார்த்தீங்கன்னாலும், ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கேண்டில்லாம் ஃபார்ம் ஆகிருக்காது. உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 3 கேண்டில்ஸ் மட்டும்தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இங்கேருந்து என்ன ஃபார்ம் ஆகிருக்கோ அதுக்கு மட்டும்தான் போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி வந்து என்ன பிரேக் ஆகி மேலே தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு இந்த கேண்டில் வந்திருக்கு புல்லிஷ் கேண்டில், இது மேலே போன கேண்டில் மறுபடியும் ரீடெஸ்ட் ஆனது 0.61. இதில் ரீடெஸ்ட் ஆகிட்டு தான் உங்களுக்கு கேண்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நம்ம இங்கே ஒரு என்ட்ரி போயிருந்தோம். அங்கேருந்து மார்க்கெட் வந்து 0.6 0.5 ஃபர்தராக வரல, அங்கேருந்து நமக்கு ஒரு அப் ட்ரெண்டு தான் போயிருக்கு. அடுத்தும் காட்டுறேன், இங்கே போடுவோமே, நான் இங்கேருந்து இங்கே ஒரு அலையை போடுறேன். ஸோ நமக்கு இங்கேருந்து ஒரு அப்பில் போன மார்க்கெட்டு நமக்கு 0.6 இது தான். ஸோ மார்க்கெட் என்ன தான் இருக்குன்னா, இப்போ முடிஞ்ச மார்க்கெட்டும் 0.618 தான் முடிஞ்சிருக்கு ஒரு பை ட்ரெண்ட். மேபி நீங்கள் நாளைக்கும் இதுக்கு மேலே அப் ஆகுதுன்னா நீங்கள் பை ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது நிஃப்டியோட சார்ட்டு. ஸோ எங்கெல்லாம் வந்து நமக்கு ரீடெஸ்ட் ஆகிருக்கு மார்க்கெட்டு, இந்த ஃபிப் லெவலில் தான் வந்து இங்கேருந்து போன மார்க்கெட்டு 0.786 கட் பண்ணுது. ஸோ இதுலேயே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாகி நின்றுருக்கு. அதாவது 11,098 வந்து மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ 98 பிரேக் பண்ணால் தான் நமக்கு இன்னும் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபிப்போட லெவல் நம்ம வந்து இப்படி தான் பார்க்கணும். ஒரு பை ட்ரெண்டுக்கு ஒரு லோ டு ஹையும், ஒரு செல் ட்ரெண்டுக்கு ஹை டு ஒரு லோவும் வந்து நம்ம போட்டு ஃபிப்போட லெவல் பார்க்கணும். ஓவராலாக நம்ம இது எல்லா சார்ட்டுக்குமே நீங்கள் ஸ்டாக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கமாடிட்டி இல்லை கோல்ட் கரன்சி மற்றது எந்த இதுக்காகவும் ஃபிபோ இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.